ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெட்டிவேர் மாலை வீட்டிலே எப்படி சிம்பிளாக கட்டுறதுங்கிறது தான். இது வந்து நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்ன சாமி சிலைகளுக்கு அல்லது சின்ன ஃபோட்டோவுக்கு நம்ம கட்டுற மாதிரி இந்த மாலை நான் கட்டியிருக்கேன். இது ரொம்ப பூ கட்டுற மாதிரி தான், பூ கட்டுற மெத்தடில் தான் கட்டியிருக்கேன். இந்த வெட்டி வேரை வந்து நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம கட்டி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு, ஒரு சுத்தமான சாமிக்கு போடுறதுனால ஒரு சுத்தமான பிளேட்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நூல் எடுத்து இதே போல் நம்ம பூ கட்டுற மாதிரியே கட்டி, அதுக்கப்புறம் நம்ம சைஸ் பார்த்து நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணால் சிலைகளுக்கு அழகாக போடுற மாதிரி நம்ம கட்டிக்கலாம். இந்த வெட்டிவேரோட மகிமை என்னென்னா, இது இருக்கிற இடத்துல நல்ல பாசிட்டிவாக இருக்கும். அதாவது நல்ல வாசமாகவே இருக்கும். வாசம் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி தெய்வங்கள் எல்லாம் இருக்கிறதா ஐதீகம் இருக்குது. இந்த வெட்டிவேர் மாலை வந்து நம்ம மாலையே கட்டலைனாலும் ஒரு டப்பாவில் போட்டு, அந்த டப்பாவில் ஹோல் போட்டு அதில் அந்த வெட்டிவேரை வச்சு நம்ம ஹாலில் சாமி ரூமில் அப்படி வைக்கும்போது அதோட வாசம் வந்து எப்பொழுதும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நமக்கு நல்ல பாசிட்டிவ் இருக்கும். இப்போ நல்லா வெயில் காலம் வந்ததுனால அந்த வெட்டிவேரை எடுத்து நம்ம ஒரு மண்பானை தண்ணியோ பானையில் வந்துட்டு பிளாஸ்டிக் டப்பாலாம் யூஸ் பண்ணக்கூடாது. எவர் சில்வர் பாத்திரம் இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் வந்து வெட்டிவேரை போட்டு அந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு வடிகட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்யூரிஃபை பண்ணுற மாதிரி வெட்டிவேரோட வந்து அசுத்தத்தெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா எனர்ஜியை கொடுக்கும். இன்னும் நல்லா உடம்புக்கு குளுமையாக இருக்கும். இந்த மாதிரி வெட்டிவேரில் நிறைய மகத்துவம் இருக்குது. இதை வந்து நம்ம சாமிக்கு போட்டு நம்ம வேண்டும்போது நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும். இதை போல் நான் கட் பண்ணி கரெக்டாக சைஸுக்கு தகுந்த மாதிரி பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எடுத்து கட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இது போல் கையில் உருட்டுனா கூட நல்லா ஒரு அளவு வந்துடும். அப்போ வச்சு நம்ம அழகாக கட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் நானே இந்த ஐடியா பண்ணி பார்த்தேன். நல்லா ஈஸியாகவே வந்தது. கட்டினதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே வந்தது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு கரெக்டாக சைஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். அதே போல் என்னுடைய முருகனுக்கும் நான் இதை போட்டு இன்றைக்கி நல்லபடியாகவே சாமி கும்பிட்டேன். ரொம்ப திருப்தியாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.